அவர்கள் ஆராதனை செய்வார்கள். அதுவே அடையாளம். ஆராதிப்பார்கள். தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை பார்த்து நான் கூட இருக்கிறேன் அப்படின்னா அவர்களுக்குள்ள என்ன நடக்கும்? ஆராதனை நடக்கும். அவர்கள் ஆராதிப்பார்கள், அவர்கள் பாடுவார்கள், துதிப்பார்கள், அவர்கள் தேவ சமூகத்தை தேடுவார்கள், தேவனோடு இருப்பதற்கு தன்னை அர்ப்பணிப்பார்கள், இந்த காலங்களை பயன்படுத்துவார்கள், நேரங்களை பயன்படுத்துவார்கள், தேவனோடு உறவாடுவதற்கு, தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கு, தெய்வத்தோடு ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணிக் கொள்வதற்கு அவர்கள் ஆயத்தமாயிருப்பார்கள். எப்போதும் அவர்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் வாழுவார்கள். அவர்களுக்குள்ள இருதயமும் அவருடைய உள்ளமும் ஆண்டவரை நோக்கியே இருக்கும் எப்போதும். அது இங்க அடையாளம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆத்துமா ஆண்டவர் கூட இருக்கிற அவர்களுக்குள்ள என்ன நடக்கும் என்றால் எப்போதும் துதி, ஜெபம், ஆராதனை, வாசிப்பு இவைகள் எங்கே அடிக்கடி பரிமாறப்படுகிறதோ, எங்கே அடிக்கடி உந்தப்படுகிறதோ, எந்த இடத்துல, எந்த வீட்டுக்குள்ள, எந்த குடும்பத்துல, எந்த சபையில இது அதிகமாக காணப்படுகிறதோ அங்கே கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதற்கு இது அடையாளம். ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம். அப்படியானவங்களுக்கு இந்த மாதிரியான நம்ம ஜெபிக்கணும், பாடணும், துதிக்கணும், ஆராதனை செய்யணும் அப்படின்ற அந்த ஏக்கமும் அந்த வாஞ்சையும் அந்த ஆசையும் இருக்குமானால் கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார் என்பதனுடைய பொருள். அது அடையாளம் என்று சொல்லுகிறார். நான் கூட இருக்கிறேன். ஒரு வீட்லயோ, ஒரு குடும்பத்திலயோ, ஒரு சபையிலயோ, ஒரு கூடுகையிலயோ அங்க ஆராதனை செய்யப்படுகிறது, எப்போதும் துதியற எடுக்கப்படுகிறது, எப்போது வேதத்தை வேத வாசிப்பு எடுக்கப்படுகிறது என்றால் கர்த்தர் கூட இருக்கிறார். அங்க என்ன இருக்கும்? ஆராதனை இருக்கும். அங்க கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இயேசு நல்லவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்கு அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. ஆமா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்னு சில நேரத்துல வரும். சில நேரங்கள்ல நமக்குள்ள ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும். நம்ம ஆத்மாக்குள்ள ஒரு பெரிய ஆராதனை ஓடிக்கிட்டு இருக்கும். கூடி இருப்பது கூடி நம்ம ஆராதிப்பது வேறு, சபைகள் ஆராதிப்பது வேறு, அப்புறம் ஒரு கூடுகையில இருப்பது வேறு, தனிப்பட்ட முறையில உள்ள ஆராதனை ஓடிக்கிட்டு இருக்கும். அது தனியா உட்கார்ந்து அதுக்கு நேரம் எடுத்து அப்படி இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு ஆராதனை ஓடும் பாருங்க. உள்ள ஒரு ஆராதனையும் துதியும் உள்ளுக்குள்ள ஆத்மாவுக்குள்ள ஓடும். அவருக்கும் நமக்கும் ஒரு உறவு, ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு நெருக்கத்தை அது காட்டும். அவர் நம்மோடு கூட இருக்கிறதையும், நாம் நெருங்கி இருப்பதையும், அவர் நம்மோடு ஐக்கியமா இருப்பதையும் அதை காட்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க, காமிக்கிறோம் பாருங்க உங்களுக்கு. அதே யாத்ராகம புஸ்தகம், அதே அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. 22. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் வீட்டில் தங்கிறவனிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் கற்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். அந்த ஆராதனை செய்கிறவர்கள் கர்த்தர் கூட இருக்கும் போது, ஆண்டவர் ஒரு மனுஷனையோ மனுஷியவோ ஒரு குடும்பத்தையோ ஒரு சபையவோ பார்த்து நான் கூட இருக்கிறேன்னு சொன்னார்னா அங்க என்ன நடக்கும்? ஆராதனை நடக்கும். அப்படி ஆராதனை செய்கிற அவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவர்களை ஒருபோதும் வெறுமையாய் நான் விடுவது அல்ல. அவர்களை தூக்கி எடுத்த பின்பு, ரட்சித்த பின்பு, ஒரு மனுஷனையோ ஒரு குடும்பத்தையோ ஆண்டவர் மீட்டு கொள்ளுகிறார் என்றால், எகிப்து அனுபவத்தை விட்டு மீட்டு கொள்ளும் போது, எகிப்தினுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொள்ளும் போது நடக்கிற சம்பவம் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. எகிப்தினுடைய அனுபவத்திலிருந்து, கசப்பான அனுபவத்திலிருந்து, வெறுப்பான ஒரு சூழ்நிலையிலிருந்து மீட்டு கொள்ளும் போது ஆராதனை செய்வார்கள். நான் அவர்களோடு இருப்பேன் என்று சொல்லி
அவர்களை எப்படியாக நடத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாரிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிற வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களை கேட்டு வாங்குவார்கள். அவர்களை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். நீங்கள் கொள்ளையிடுவீர்கள் என்றால் முதலாவது கர்த்தர் கூட இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா ஆராதனை செய்வீர்கள். அங்க இரண்டாவது என்ன நடக்குன்னா நீங்கள் எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். பிசாசு உங்களை ஏமாற்றினவர்கள், உங்களை ஸ்தோத்திரம் அடிமைப்படுத்தினவர்கள், உங்களை வஞ்சித்தவர்கள், அங்க இருக்கிற அத்தனையும் கொள்ளையிடுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் வெறுமையாக விடுவதல்ல, பொன்னுடைமைகளையும் வெள்ளி உடைமைகளை கொடுத்து அவர்கள் அதை குமாரருக்கும் குமாரத்திகளும் தரிப்பித்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் ஸ்தோத்திரம் கூட இருந்தா என்ன நடக்கணும்? அடுத்தடுத்து நம்ம பார்க்க முடியும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போற அந்த சூழ்நிலைகளை பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்ன செய்வார்கள் என்றால் எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். உங்களை அடிமைப்படுத்தினவர்களை கொள்ளையிடுவீர்கள். நம்மை அடிமைப்படுத்தின அந்த சூழ்நிலைகளை கொள்ளையிடுவீர்கள். உங்களை அடிமை கொள்ளுகிற அவர்களை கொள்ளையிடுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். கர்த்தர் கூட இருந்தா அது நடக்கும். யார் ஏமாற்றணும், வஞ்சிக்கணும், யார் நம்ம ஸ்தோத்திரம் கீழே விழுந்து போனோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்க முன்னாடி அத்தனை கொள்ளையிட்டு கொள்ளுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க கொள்ளையிடுவார். யாருண்டா கர்த்தர் கூட இருக்கிற சனம். கர்த்தர் யாரு கூட இருக்கிறாங்களோ அங்க நடக்கக்கூடிய காரியம், நாம அங்க நடக்கக்கூடிய காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன் பாருங்க. இரண்டாவது கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்கள் ஒருபோதும் வெறுமையாய் போறது கிடையாது. அதனால அவர்களை நிரப்பிதான் அனுப்புவார்.